இஸ்ரவேல் தேசம் மிகுந்த ஆவிக்குரிய இருளில் மூழ்கியிருந்த காலம் அது. ராஜாவாக இருந்த ஆகாப் கர்த்தருடைய கட்டளைகளை விட்டுவிட்டு தன் மனைவி ஏசபேலின் தூண்டுதலினால் பாகால் விக்கிரகத்தை பின்பற்றினான். தேசமெங்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் பெருகி உண்மையான தேவனை ஆராதிப்பவர்கள் அடக்குமுறைக்கு உள்ளானார்கள். இதனால் தீர்க்கதரிசியான எலியா கர்த்தருடைய கட்டளையின்படி ராஜாவாகிய ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தான். அநேக நாட்கள் சென்ற பின்பு 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. ஒரு நாளில் ஆகாப் ராஜா தீர்க்கதரிசியான எலியாவை கண்டபோது, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தருடைய கட்டளைகளை விட்டுவிட்டு பாகால்களை பின்பற்றிய நீயும் உன் தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கர்மேல் பர்வதத்திலே கூடச் செய். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் 400 பேரையும் அங்கே வரவழை. ஆகாப் அதன்படியே செய்தான். கர்மேல் பர்வதத்தில் பெரும் ஜனக்கூட்டம் கூடியது. அங்கே எலியா ஜனங்களை நோக்கி, நீங்கள் எத்தனை நாள்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தேவனாக இருந்தால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தேவனாக இருந்தால் அவனை பின்பற்றுங்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் மட்டுமே. ஆனால் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர். 2 காளைகள் கொண்டு வரப்படட்டும். ஒரு காளையை பாகாலின் தீர்க்கதரிசிகள் எடுத்துக்கொண்டு பலியாக ஆயத்தம் செய்யட்டும். நெருப்பு போடாமல் தங்கள் தேவனுடைய நாமத்தை அழைக்கட்டும். நான் மற்ற காளையை ஆயத்தம் செய்து கர்த்தருடைய நாமத்தை அழைப்பேன். அக்கினியினால் பதில் தரும் தேவனே, உண்மையான தேவன். இந்த வார்த்தை ஜனங்களுக்கு நன்றாக தோன்றியது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்கள் காளையை ஆயத்தம் செய்து காலை முதல் மத்தியானம் வரை, பாகாலே எங்களுக்கு உத்தரவருளும், பாகாலே எங்களுக்கு உத்தரவருளும், பாகாலே எங்களுக்கு உத்தரவருளும் என்று கூச்சலிட்டார்கள். ஆனால் எந்த சத்தமும் இல்லை. அவர்கள் பலிபீடத்தை சுற்றி குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் செய்து, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. ஒருவேளை அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது பயணத்தில் இருப்பான், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அதை கேட்ட அவர்கள் இன்னும் உரக்க கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படி கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். ரத்தம் வடியும் அளவுக்கு அவர்கள் முயன்றும் அந்திப்பலி நேரம் வரை ஒரு பதிலும் கிடைக்கவில்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்போது எலியா ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள். அவன் தகர்க்கப்பட்டிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நினைவூட்டும் வகையில் 12 கற்களால் ஒரு பலிபீடம் கட்டினான். அதன் சுற்றிலும் ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி காளையை பலியாக வைத்தான். பிறகு 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள். அதை 3 முறை செய்தார்கள். பலிபீடத்தை சுற்றி தண்ணீர் ஓடி வாய்க்கால் நிரம்பியது. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் எலியா ஜெபித்தான். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீரே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இந்த ஜனங்களின் இருதயங்களை நீர் திருப்பினீர் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். அந்த நொடியில் கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கியது. அது பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினார்கள். அன்றைய நாளில் கர்மேல் பர்வதத்தில் ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை கர்த்தர் உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்.